ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு ஃபோர்த் ஃப்ளோர் என்கிற ஹாரர் த்ரில்லர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஆரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் லிவிங்கில் இருக்காங்க. பட் ஒரு தருணத்தில் ரெண்டு பேருக்குள்ளேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. அதனால சண்டையும் வருது. அந்த சண்டையில் ஆரி தன்னோட லவ்வர் மேலே ரொம்ப கோவப்படுறாரு. இதனால ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஆரி தன்னோட லவ்வரை தேட ஆரம்பிக்கிறாரு. அதுக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. அங்க அவரோட லவ்வரை காணல. அதே நேரத்துல அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஆரிக்கு சில அமானுஷ சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஆரியோட கனவுல நடக்கிற விஷயத்துக்கும் அவரோட லவ்வருக்கும் ஏதோ லிங்க் இருக்கிற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அந்த அப்பார்ட்மெண்டோட மர்மம் என்ன, ஆரி தன்னோட லவ்வரை தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ்ன்னு சொல்ல பெருசா எதுவுமே இல்லை. பட் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி வேணா படத்தோட செகண்ட் ஹாஃப்ல உள்ள ஒரு சில சீனை வேணா சொல்லலாம். படத்தோட கதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. மற்றபடி இந்த படத்துல பிளஸ்ன்னு சொல்ல எதுவுமே இல்லை. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஸ்கிரீன் பிளே படு மொக்கையா இருக்கு. படம் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டிங் வரையுமே ரொம்ப ரொம்ப மந்தமாவே போகுது. ஒரு ஹாரர் த்ரில்லர் படம்னா என்னெல்லாம் எதிர்பார்ப்போமோ அதெல்லாம் இந்த படத்துல சுத்தமாவே இல்லை. படத்தோட லவ் போர்ஷன் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. படத்துல தேவையில்லாத நிறைய சீனை உள்ள வச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஆரி ஒரு பொண்ணை காப்பாத்துவாரு. அந்த சீனை பார்த்த உடனே நல்லா தெரிஞ்சு போயிட்டு இந்த படம் ஒரு குப்பை படம் தான். படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு மோசமான நடிப்பை தான் வெளிப்படுத்திருக்காங்க. இன்க்ளூடிங் ஆரியோட நடிப்பே கன்றாவையா தான் இருந்துச்சு. அதுலயும் ஆக்ஷன் சீன்ல அவரோட ஆக்டிங் பங்கமா இருந்துச்சு. படத்துல உள்ள ஒரு பாட்டு கூட உருப்படியே இல்ல. படத்துல எமோஷனல் சீனுன்னு சில சீனை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இந்த படத்துக்கான பிரஸ் மீட்ல ஆரி எங்க படத்துக்கு தியேட்டர் கிடைக்காம இருக்கு அப்படின்னு வருத்தப்படுவாரு. இந்த மாதிரி ஒன்னத்துக்கு ஆகாத படத்தை எடுத்தா இதுதான் நிலைமை. ஒட்டு மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தெல்லாம் எந்த தைரியத்துல எடுத்தாங்கன்னே புரியல. இந்த படம் நம்மளோட பொறுமையை ரொம்ப சோதிச்சிருக்கு. இந்த படத்தை சுந்தரபாண்டி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஆரி அர்ஜுனன், தீப்சிகா, பவித்ரா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.